நியூஸ் திருப்பூர். திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்ட அரங்கில் திங்கட்கிழமை குறைதீர் முகாம் நடைபெற்றது. இதில் 495 மனுக்கள் பொதுமக்களால் வழங்கப்பட்டன. நிறைய மனுக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. மனு கொடுத்தும் நீண்ட நாள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு அதிகாரிகளை கண்டித்தார். அப்போது சபரீஸ் என்ற வழக்கறிஞர் ஷெரீப் காலனியில் உள்ள கிட்ஸ் கிளப் பள்ளி அரசு நிலங்களையும் நீர்நிலை புறம்போக்கையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதோடு பல விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளது என்றும் அப்பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொடுத்த மனுவின் பேரில் பள்ளிக்கல்வித்துறை ஏன் நீண்ட நாள் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆட்சித்தலைவர் கேள்வி எழுப்பினார். அப்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அரசியல் செல்வாக்கும் அழுத்தங்களும் இருப்பதால் குறைகள் இருந்தும் அப்பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என பகிரங்கமாக தெரிவித்தார். எனவே பள்ளிக்கல்வித்துறை, மாநகராட்சி நிர்வாகம், வருவாய்த்துறை உடனடியாக இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இதேபோல் நீண்ட நாட்கள் நடவடிக்கையின்றி இருக்கும் மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் முறையான பதில்களை கொடுக்கவும் அறிவுறுத்தினார். ஒரு சில நலத்திட்ட உதவிகளையும் தாட்கோ சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். நியூஸ் திருப்பூர்.